ரவுடி பாஸ் எத்தனை கொலை பண்ணியிருக்க, உனக்கு பெரிய பதப்பு. 5 கொலையா, அப்போ உனக்கு நல்ல பொறுப்பு. 6 கொலை 7 கொலை திருடி இருக்கேன் சார். திருடி இருக்கியா, நல்லா திருடியா, அப்போ உனக்கு இந்த பொறுப்பு சார். நான் இந்த இவர் ஒரு நாள் இவர் என்ன இவர் இல்லை, இவர் மாதிரி ஒருத்தர் என்ன ஒரு 2-3 சின்ன பிள்ளைகள் எல்லாம் கற்பழிப்பு பண்ணி அப்படியே. அப்போ அதுக்கு பெண்கள் வாரியத்தில் ஒரு பொறுப்பு. என்ன மட்டம், என்ன இது எப்படி இருக்குது பாருங்க. நம்ம எதை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம்? அதாவது மக்களுடைய நம்பிக்கைகளை இப்படி தப்பா பயன்படுத்துறதும், அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை இப்போ என்னெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. பிஜேபியில் இன்னைக்கு நிறையா பேர் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, இன்னைக்கு நிறையா பேர் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. கட்சி வளர்ந்துருச்சு. ஒரு உண்மையை நான் இங்கே தென்காசியில் சொல்கிறேன். இன்னைக்கு தானே நிறையா பேர், நிறையா சினிமா நடிகர்கள் அவங்க இவங்கெல்லாம் முக்கியமானவங்கெல்லாம் அந்த கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்ட்டு கிளம்பி போகிறாங்க. 2014க்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் இளைஞர் தாமரை மாநாடுன்னு திருச்சியில் தமிழிசை தலைவராக இருக்கும்போது நடத்தினாங்க. அந்த மாநாட்டுக்கு என்னை கூப்பிட்டாங்க. நீங்கள் வாங்க, மோடி ஜி வந்து உங்களுக்கு ஜின்னு ஒரு மாலையெல்லாம் போட்டு அப்புறம் தலையில் ஜின்னு ஒரு கிரீடமெல்லாம் வைப்பார் அப்படின்னாங்க. எங்களுக்கு தேவையில்லைப்பா, இங்கே இருக்கிற கிரீடமே எங்களுக்கு போதும் அப்படின்னு நம்ம அன்னைக்கு முடிவு பண்ணோம். அதற்கு பிறகு குஷ்பு போயிட்டு இப்போ மகளிருக்கு ஆணையத்துக்கெல்லாம் தலைவராக இருக்காங்கல்ல. அந்த டயத்தில் எல் முருகன் தலைவர், பிஜேபிக்கு தலைவராக இருந்தார்ல, அவரும் நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்கள் சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவலில் இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, எந்த வாரியத்துக்கு நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொல்லுங்கள். எந்த வாரியம்? பெட்ரோலிய வாரியமா? இருந்துக்கங்க. ஹார்பர் துறைமுகத்தை அதானிகிட்ட கொடுத்துட்டீங்களே, அப்புறம் எங்கே இருக்கு? ஸோ ஆனாலும் துறைமுகத்துக்கு ஒரு வாரியம் எடுத்துக்கங்க. ஏங்க, ஒரு பெட்ரோல் பங்குக்கு கையெழுத்து போட்டிங்கன்னா 20-25 லட்சம் கிடைக்குங்க. அதுக்கு அடுப்போ கார் வேறு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வாரியம், முன்னாடி கொடி கிடின்னு பயங்கர பில்டப்பாக இருக்கும். வாங்க, இதெல்லாம் சொன்னால் எவனாவது போவானா? போக மாட்டாங்க. இது மாதிரிலாம் சொன்னால் 100 ரூபாய் 200 ரூபாய்க்காயே இன்னைக்கு நாக்கத்தவங்க கூட்டிகிட்டு திரியிற இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னால் ஒருத்தன் போவானா? போக மாட்டானா? ஆனால் அப்படியும் போகாமல் ஒருத்தன் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதா முக்கியம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதாவது மனிதன் வாழ்கிறதுக்கு பணம் வேணும். நம்ம வாழ்கிறதுக்கு பணம் வேணும். ஆனால் பணத்துக்காக வாழ்கிறதுங்கிறது அது வாழ்க்கையே கிடையாது. வாழ்கிறதுக்கு பணம் வேணும். நீ மனுஷன் சாப்பிட, பண்ண, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணிமணி வாங்கி கொடுக்க, கௌரவமாக இருக்கிறதுக்கு பணம் வேணும். ஆனால் பணத்துக்காகவே வாழ்கிறதுங்கிறது அது வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறவங்கெல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுற்றிட்டாங்க. ஏன்னா மோடிங்கிற பிரதமரே இப்படி ஒரு டெய்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு இருக்காரு. எவரிடே காலைல எந்திரிச்சவொடனே இன்னைக்கு எப்படியாவது ஒரு 10 பொய்யாவது சொல்லிடணும்னா எந்திரிக்கிறார் அவர். இது வரைக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியாவது ஏதாவது ஒன்று இல்லைப்பா இதை நாங்கள் சொல்லி இதை செஞ்சோம்னு ஏதாவது ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். யாராக இருக்கட்டும், இதில் என்ன இருக்கு, ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். ஆனால் எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது எதுவுமே கிடையாது. கூச்ச நாச்சமே கிடையாது. இஷ்டத்துக்கு சொல்கிறது, என்ன வேணாலும் சொல்கிறது.